அன்பானவர்களே, பண்பானவர்களே, என்னை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆரிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உதச்சிக்கோட்டை விஜயனுடைய இன்றைய உயர்வான காரிய வணக்கங்கள். பேரன்புக்குரியவர்களே, தினம் ஒரு குரல், தினம் ஒரு சிந்தனை என்ற நல்ல தலைப்பிலே உங்களோடு சிந்திக்க வைக்கலாம் என்ற ஒரு நல்ல நிகழ்வோடு நான் வருகின்றேன். அன்பானவர்களே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நீங்கள் சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம், உங்களை சார்ந்தவருடைய நிகழ்வுகளாக இருக்கலாம், குடும்பத்துடைய நிகழ்வுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், திறனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களை சார்ந்தவர்களை குறித்தோ இல்லை உங்களை குறித்தோ எப்போது யார் எந்த ஒரு நிகழ்வை சொன்னாலும் அதை தீர ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள், கால்வதியுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன போர் என்று கேட்டீர்கள் என்று சொன்னார் என் அன்பானவர்களே, பீரங்கி குண்டுகளை வைத்து போர் செய்து கொண்டிருந்த காலகட்டங்கள் மாறி இப்போது நவீன போர் ஒன்று நாக்கினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நவீன போர் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் பீரங்கி குண்டுகளாக நம் நெஞ்சத்தை இன்று பிளந்து நம்முடைய உறவுகள் மத்தியிலும் நம்மை நேசிப்பவர்கள் மத்தியிலும் இன்று நம்மை காயப்படுத்துகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, எதை வேண்டுமானாலும் நீங்கள் திருப்பி எடுக்கலாம். ஆனால் ஒரு முறை உங்களுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு மனிதருடைய மனதையோ இல்லை ஒரு நல்ல ஒரு தலைவருடைய நிகழ்வுகளையோ காயப்படுத்தியது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை மீண்டெடுப்பது என்பது மிகவும் அரிது. ஆகவே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் எந்த ஒரு செயலை சொல்வதற்கும் முன்னதாகவும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு ஆராய்ந்து பார்த்து கால்வதியுங்கள். வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல பெயர் பெற்று வாழ்வீர் வல்லாண்டு என்று உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். பேரன்புக்குரியவர்களே, அன்புடன் நன்றி, வணக்கம்.